வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பட்ஜெட் குடும்பம்ல ஒரு மூலிகை சாம்பிராணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும். இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம உபயோகிக்க முடியாது. இது ராகு காலத்தில் மட்டும்தான் நம்ம உபயோகிக்க முடியும். இதை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் 3-4 வெள்ளிக்கிழமையில் 10-12 ராகு காலத்துலேயும், ஞாயிற்றுக்கிழமையில் 4-6 ராகு காலத்துலேயும் ஏற்றலாம். இது இல்லாமல் அமாவாசை நேரங்களில் ராகு காலத்தில் நீங்கள் ஏற்றலாம். இது முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாம்பிராணி தூபம். இதோடைய பேரே பார்த்திங்கன்னா மகிஷாஷி. இது துர்க்கைக்கு ரொம்பவே உகந்தது. துர்க்கையோட சக்தி நம்ம வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மகிஷாஷியை நம்ம வாரம் ஏற்றிக்கிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை முழுக்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த மகிஷாஷி சாம்பிராணியை எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகிஷாஷி. இந்த மகிஷாஷி பார்த்திங்கன்னா ஒரு கட்டி மாதிரி கிடைக்கும். இதை வாங்கி நம்ம நுணுக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பனங்கற்கண்டு மாதிரி இருக்கும் இல்லையா? இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். இதை சாதாரணமாக காற்று போகிற மாதிரி வச்சிங்கன்னா மறுபடியும் இது கட்டியாகவே இறுகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சி தான் யூஸ் பண்ணணும். அதனால் காற்று புகாத டப்பாவில் இதை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மகிஷாஷி பார்த்திங்கன்னா பில்லி, சூனியம், இந்த மாதிரி பிளாக் மேஜிக் விஷயங்களும் நம்ம வீட்டுக்குள்ள நெருங்காமல் பார்த்துக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தால் அது எதையுமே வீட்டுக்குள்ளே வச்சுருக்காது. இது எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பிடும். ரொம்ப வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் இது ஈர்க்கக்கூடியது. நமக்கு ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸை இந்த மகிஷாஷி தரும். நம்ம நார்மலாக சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா? அதில் இந்த மகிஷாஷியே சேர்த்து நம்ம தூபம் போடலாம். இல்லை அந்த அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சகவ்ய சாம்பிராணி கப்போ அல்லது சாதாரண சாம்பிராணி கப்பு கூட உள்ள அந்த மருந்து வைக்காம இருக்கும் இல்லையா? இது போல இருக்கிறத வாங்கி நீங்க அதுக்குள்ள இந்த மகிஷாஷியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி கப்ல இதை சேர்த்திருக்கேன். இது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு டைமும் இது சேவ் ஆகும். இப்போ நம்ம பஞ்சகவ்ய சாம்பிராணி கப்ல இந்த மகிஷாஷியை சேர்த்திருக்கோம். இதை நான் துணை விளக்கு, அதாவது நம்ம விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வச்சிருப்போம் இல்லையா? ஒரு விளக்கு ஏத்தி அது மூலியமா தான் நம்ம மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா? அந்த துணை விளக்கால இந்த கப் சாம்பிராணியை நான் ஏத்திக்கிறேன். இந்த சாம்பிராணியுடைய வாசனை பாத்தீங்கன்னா துர்க்கைக்கு ரொம்பவே விருப்பமானது. அதனால நம்ம வீட்டில் துர்க்கை எந்த ஒரு கெட்ட சக்தியும் வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அழிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்க. இந்த மகிஷாஷி கட்டாயம் ராகு காலத்துல மட்டும்தான் ஏத்தணும். அதனால செவ்வாய், வெள்ளி முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல ஏத்துங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வ சக்தியை இந்த மகிஷாஷி கொண்டு தரும். இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கடைகளில் கூட இதை நீங்கள் ஏற்றலாம். நம்மளுக்கு ஒரு போட்டி, பொறாமை இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு இந்த மகிஷாஷி ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த மகிஷாஷியை நீங்களும் உங்க வீட்டில் வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மகிஷாஷி சாம்பிராணி தூபத்தை எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூலிகை தூபம் நீங்கள் ஏற்ற உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இந்த வீடியோ மூலயமா ஒரு பாசிட்டிவான தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.